ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இந்த டயட்டை பொறுத்தவரையிலும் எளிமையான முறையில் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 11 டயட்டோட 11வது நாள். மார்னிங் எழுந்திரிச்சு எப்போதும் போல் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்தேன். 83 நாளாகவே எனக்கு இதே வெயிட் தான் மெயின்டைன் ஆகுது. நான் முன்னாடி சொன்னது தான், வெயிட் ஒரு சில நேரங்களில் ஏறும் இறங்கும், சில நேரம் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மார்னிங் எழுந்திரிச்சு வெயிட் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி 400 ml தண்ணி எடுத்திருக்கேன், வார்ம் வாட்டர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக 10 மணிக்கு 2 இட்லியும் தேங்காய் சட்னியும். வீட்டில் மார்னிங் அண்ட் லன்ச் என்ன செய்கிறேனோ அதே தான் நானும் எடுத்துக்கிறேன். எனக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி லன்ச் ஈவினிங் 6:30க்கு தான் சாப்பிட்டேன். புதினா, கருவேப்பிலை, மல்லியெல்லாம் போட்டு துவையல் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டு வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு சாம்பார் சாதம் பண்ணிட்டேன், துவரம்பருப்பு போட்டு. இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால மத்தியானம் விளக்கு போட்டுட்டு வந்து தான் 3-4 விளக்கு போட்டுட்டு வந்து தான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஸோ ஆஃப்டர்நூன் எதுவுமே பசிக்கலை எனக்கு. பசிச்சா மில்க் இல்லைன்னா பனானா சாப்பிட்டுக்கலாம், பால் அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு பசி இல்லாததுனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பூஜை முடிச்சுட்டு 6:30 மணிக்கு தான் சாப்பிட்டேங்க. இன்றைக்கி சிம்பிள் தான், பட் ஹெல்த்தியான டிஃபன் அண்ட் லஞ்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். தேங்க்யூ.